ஹாய், பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் என்னன்னா, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இந்த வசனத்தை பார்க்கும்போது தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம்னா யோசேப்பு வந்து அவங்களுடைய ஃபேமிலியில் உள்ள பிரதர்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து குழியில தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு அவங்கள விற்று அனுப்பிடுறாங்க. அவங்கள ஒரு பிரதர்னு கூட திங்க் பண்ணாமல் அந்த மாதிரியான ஒரு கொடூரமான செயலை சொந்த அண்ணாங்களே பண்ணுறாங்க. அப்படி பண்ணியும் யோசேப்பு எப்படி அவங்கள லாஸ்ட்ல ட்ரீட் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது அவங்க செய்த தீமைக்கு பதிலாக அவர் நன்மையை செய்தார். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஃபேமிலிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்படி தானே, நமக்கு எந்த ஒரு விஷயமானாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் ஓடி போய் ஷேர் பண்ணுவோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஆனாலும் சரி, நமக்கு ஒரு சமாதானமாக இல்லைனாலும் சரி, நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறோம், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிறோன்னு நம்ம ஓடி போய் யார்கிட்ட போவோம், நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்டில் போவோம். அஃப்கோர்ஸ் நம்ம சேவ்டான பீப்புள்னா நம்ம காட்கிட்டையும் போவோம். காட் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஆனால் ஃபேமிலி வந்து காட் நமக்கு கொடுத்துருக்குற ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த வேர்ல்டில். அப்படி தானே, அப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலியே யோசேப்புக்கு விரோதமாக அவங்கள வந்து குழியில் தூக்கி போடுறாங்க. அவங்கள என்னெல்லாமோ பண்ணுறாங்க, கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்புறமா வந்துட்டு இன்னொரு பிரதர் மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் சாஃப்ட் கார்னர் ஆகி அவங்கள விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் கூட யோசேப்பு தள்ளப்பட்டாலும் யோசேப்பு வந்து அவங்களுடைய பிரதர்ஸ்க்காகவோ அவங்க அப்பா அம்மாவுக்காகவோ வேண்டி ஒரு நாளும் தீங்கு நினைத்ததே இல்லை. அதே மாதிரி தான் அதுதான் கர்த்தர் சொல்றாரு, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். எப்படி யோசேப்பு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு துரோகம் பண்ணினா கூட அவங்கள லவ் பண்ணாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு வந்து குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், அல்லது ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அல்லது சொந்தக்காரங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும், லைக் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க நமக்கு தீமையான காரியங்களை செய்திருந்தாலும் நம்ம அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு நன்மை செய்யும்போது கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ வந்து கர்த்தர் அதற்குரிய ரிவார்டை நமக்கு தருவார். ஆனால் வந்து ரொம்ப கஷ்டம்தான். நமக்கு வந்து ஐயோ, துரோகம் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்கும், அதை ஏற்றுக்கவே முடியாத நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அதை வந்து மன்னிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு நம்மளே நமக்கு அந்த மாதிரி ஒரு தீங்கு நடந்திருக்காம இருக்கலாம். ஆனா யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருந்தா கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நம்ம மன்னிக்கணும் மற்றவங்களுக்கு. யோசேப்பு எப்படி அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களே அவங்களுக்கு துரோகம் செய்த போதிலும் அவங்கள மன்னித்தாரோ, அதே மாதிரி நம்மளோட நாட் ஓன்லி ஃபேமிலி, யாரா இருந்தாலும் நமக்கு யார் தீங்கு செய்திருந்தாலும் அவங்கள மன்னிச்சு அவங்கள நம்ம பிளஸ் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை அதிகமா ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தர் தான் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.